கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. மெய்யாகவே மெய்யாகவே என்று இருமுறை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒருவன் மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறது தான். தாயின் வயிற்றிலே நாம் மாம்சகத்திலே பிறப்பது வேறு, ஆவியினால் பிறப்பது என்பது வேறு. மனமாற்றம் அடைகிற நாள் நான் மறுபிறப்பு அடைந்த நாள், ரட்சிக்கப்பட்ட நாள், நாம் மறுபடியும் பிறந்த நாள். மறுபடியும் ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அதற்கு முன்னால உள்ள அவனுடைய சிந்தைக்கும் அதற்கு பின்னால உள்ள அவனுடைய சிந்தைக்கும் வேறு வித்தியாசம் இருக்கிறது. சிலர் சொல்வார்கள், நான் ஞானஸ்நானம் எடுத்தபடியினாலே மறுரூபம் ஆக்கிவிட்டேன். நோ, ஞானஸ்நானம் என்பது ரட்சிப்பினுடைய அடையாளம் என்று சொல்ல முடியாது. இந்த மறுரூபமாக்கப்படுதல் என்பது அல்லது மறுபடியும் பிறத்தல் என்பது உள்ளான வாழ்வில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நான் 1978 நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆலய காரியங்களிலே இருந்து நான் முன்னால் நின்று நிறைய காரியங்களை செய்திருக்கிறேன். நான் சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம் என்றெல்லாம் நான் முன்னின்று செயல்பட்டு இருக்கிறேன். இதெல்லாம் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பதாக. நான் ஆலய காரியங்களில் பொறுப்பாக இருக்கிறேன், ஆலய காரியங்களில் நான் பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னா மறுபடி பிறந்தாதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மறுபடி பிறக்காமலே நம்ம அதில் செய்யலாம். ஆனால் மறுபடியும் பிறந்தால் அது நம்முடைய உள்ளான வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு மாற்றம். அது இந்த மாற்றத்தில் மிக முக்கியமான ஒரு அறிகுறி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்வது. உலகத்துக்காக இயேசு அல்ல, உன்னதத்துக்காக இயேசு. ஏன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்த இயேசுவினுடைய அன்பை ஒரு மனிதன் புரிந்து கொள்வதுதான் மறுபடியும் பிறத்தலினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஒருவன் மறுபடியும் பிறந்த பிற்பாடு உலகம்தான் வாழ்க்கை என்கிற ஓட்டம் அவனுக்குள்ள இருக்க முடியாது. உலக மேன்மையான காரியங்களை குறித்த எண்ணங்கள் அவனுக்குள்ள ஓடாது. நான் எப்படியெல்லாம் ஆண்டவரை பிரியப்படுத்தணும், எப்படி ஆண்டவருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருப்பது, ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை எப்படி செய்வது என்கிற எண்ணங்கள் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை, இப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை நாங்கள் அடையக்கூடிய கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்தும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, மறுபடியும் பிறந்தவர்களாக எங்கள் வாழ்க்கை மாற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.